மக்களவை தேர்தலோட கள நிலவரம் தமிழ்நாட்டிற்கு அப்பால் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நாள்தோறும் நம்ம அலச போறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில இருந்து இதை தொடங்கலான்னு இருக்கிறோம். டெல்லியை பொறுத்த மட்டும் அங்க இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புல இருந்து கட்சிக்கு இருக்கக்கூடிய பலங்கள் என்னென்ன மாதிரியான கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் அங்க முக்கியமான ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாம். இப்போ டெல்லியில என்டிஏ வெர்சஸ் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதுக்கு தான் நேரடி போட்டியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மியும் காங்கிரஸோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தல்கள் மாதிரி மும்முனை போட்டியா அங்க இல்ல. ஆம் ஆத்மி காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த முறை மாற்றம் கண்டிருக்கிறது. 2014 சரி 19 சரி டெல்லியை பொறுத்த மட்டும் பாஜக எல்லா 7 தொகுதிகள்லையுமே வெற்றி பெற்றிருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு முக்கியமான கீ ஃபேக்டராகவும் பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கட்சிகளுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதா 56.9 விழுக்காடு, காங்கிரஸ் 22.5, ஆம் ஆத்மி 18.1. ஸோ இந்த 18.1 25 இதைத்தான் ரெண்டு கட்சிகளுமே பிரதானமாக குறி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% வாக்குகளை இந்த தேர்தலில் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்தியா கூட்டணியினுடைய கணக்காக இருக்கிறது. அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா புதுடெல்லியும் கூடுதல் கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அது பிஜேபியோட பேஸ் ஸ்டேஷனாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே அவங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்கிறத பிஜேபி நம்புகிறாங்க. அதே மாதிரி இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் சிறுபான்மையினர் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய பகுதி, புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இந்த ஜார்க்கண்ட் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த வாக்குகளை இந்தியா கூட்டணி விடக்கூடாதுங்கிற முயற்சியில் தீவிரமாக இருக்கிறாங்க. இதனுடைய அடுத்த ஃபேக்டர் நம்ம பார்த்தோம்னா மோடி ஃபேக்டர் அப்படிங்கிறது பாஜகவினுடைய பலமாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு சிங்கிள் மேன் ஃபேஸ் அப்படிங்கிறது எப்பயுமே பிஜேபிக்கு மோடியை முன்னிறுத்தி இருக்கிறதுனால அது இந்த முறையும் கை கொடுக்கும் அப்படிங்கிறத பிஜேபி ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஃபேஸ் அப்படிங்கிறது டெல்லியை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான ட்ரம்ப் கார்டாக இருக்குங்கிறது இந்தியா கூட்டணியினுடைய கணக்காக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது கூட இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமான அம்சத்தை தான் கொடுக்கும். அதனால் ஆதரவு அலை அப்படிங்கிறது காங்கிரஸுக்கும் சரி ஆம் ஆத்மிக்கும் திரும்பும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக அவங்க நம்புறாங்க. அதே மாதிரி பிஜேபியை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய அதனுடைய வீக்கர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்பிக்களில் 6 பேரை விடுவிச்சுட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புதுமுகங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது கட்சியில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மத்திய அரசு மீதான எதிர்ப்பு மனநிலை, சிஏஏ கொண்டு வந்தது, இது எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு சாதகமான ஒரு அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுடைய கணக்காக இருக்கிறது. அதே மாதிரி அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது நம்ம பார்த்தோம்னா பிஜேபி சைட்லேருந்து அயோத்தியோட ராமர் கோயில் திறப்பு, சிஏஏ, ஆர்டிகல் 370 ரத்து, இது மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முன்னிறுத்தி அவங்களால ஈஸியாக பரப்புரை மேற்கொள்ள முடியும். ஏன்னா யூபி பார்டர்லேயே நிறைய தொகுதிகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது சாதகமாக இருக்குங்கிற ஒரு கணிப்பும் இருக்குது. முக்கியமாக வடகிழக்கு டெல்லியை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் பிஜேபியும் இந்தியா கூட்டணியும் காய் நகர்த்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சுணக்கமான விஷயம் அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்கரான பாயிண்ட்னு பார்த்தோம்னா ஒரு நிலையான பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது இல்லாதது. இந்த பக்கம் மோடி இருக்கிறாரு. டெல்லியில் இந்த முறை எப்படியாவது ஹேட்ரிக் வெற்றி பெற்றணும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் இந்த 7 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுறாங்களோ அவங்க தான் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணக்கும் இதுவரைக்கும் இருந்திருக்கு. அதை பிஜேபி சாதகமாக்கிமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட செயல்படுறதுனால மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பலமான போக்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. மக்களவை தேர்தலோட வெற்றிங்கிறது இதோட இல்லைங்க, இந்த 2025 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத ரெண்டு கட்சியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. அதனால தான் இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதே எதிர்வரும் தேர்தலை முன்னிறுத்தி இருக்குங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதுக்கு எந்த வகையிலும் பாரதிய ஜனதாவும் சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பரப்புரை உத்திகளையும் முன்னிறுத்துறாங்க. காங்கிரஸ் ஆம் ஆத்மி இணைந்து இந்த தேர்தல்களில் பிரச்சாரம் மேற்கொள்றது, மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு முக்கியமான கீ ஃபேக்டராகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராகுல் காந்தியோட ஃபேஸும் கெஜ்ரிவாலோட ஃபேஸும் அப்படிங்கிறது தான் டெல்லியை பொறுத்த மட்டும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ டெல்லியில் இவ்வளோ தூரம் நம்ம பேசியிருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து பார்க்கும் பொழுது
பாரதிய ஜனதாவிற்கு வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக இருந்தாலும் வாக்கு வங்கியில் அதிகமாக வந்து காங்கிரஸும் அதே மாதிரி ஆம் ஆத்மி வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத விமர்சகர்கள் முன் வச்சிருந்தாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கைதுக்கு பிறகாக அது அப்படியே தலைகீழாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் கூட இருக்கு. இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துமா இந்த தேர்தல் அப்படிங்கிறதைய நம்ம மக்களவை தேர்தலோட முடிவுகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.